வணக்கம். தமிழ் சினிமாவுல நெறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் தான் எழுதியிருப்பாங்க, அவங்க தான் பாடியிருப்பாங்க. அந்த மாரிலாம் நெறைய நெனச்சிருப்போம். பட் இவரு தான் மியூசிக் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம, மறக்க முடியாத பாடல்கள், நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள், பட் மறந்து போன இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பாடலாசிரியர்கள். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள நம்ம தேடி பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்களுக்கு அருமையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோல நம்ம அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடலாசிரியர் பத்தி பார்க்க போறோம். அது என்ன பாடலாசிரியர்? அவர் எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1980 அந்த டைம்ல வந்த படம். இந்த பாட்ட பாருங்க. பொண்ணு ஊருக்கு புதுசு. இந்த பாட்டுல வந்து பாடலாசிரியரா அறிமுகமாகிறாரு. திரு எம்.ஜி. வல்லபன். மிக ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கலாம். பாடலாசிரியர், திரைக்கதை வசனகர்த்தா, திரைக்கதையாளர், இப்படி நெறியாளர், இந்த மாரி இயக்குனர், இந்த மாரி பல்முகங்கள் கொண்டவர் அவரு. இந்த பாட்டுல தான் அவர் அவரு இதாகுறாரு. அதே மாரி எஸ்.பி. சைலஜாவும் அறிமுகமாகுறாங்க. பாட்டு சரியான ஹிட். இது 1979. ஸோ இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாரு, தர்மயுத்தம் படத்துல மிக அருமையான பாட்டு. எல்லாருக்குமே தெரியும். ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி. தமிழ் வார்த்தையில ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணியிருப்பாரு. எதுக்காக இத குறிப்பிட்டு சொல்றேன், ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி அப்படின்னா, அவர் வந்து பிறந்தது திருச்சூர், கேரளா. ஒரு 5 வயசு வரைக்கும் 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்குமே அங்கதான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பணி நிமித்தமா குடும்பத்தோட இங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க சென்னைக்கு. சென்னையில வந்து அவர் செட்டில் ஆகிறாங்க. சென்னையில வந்து அவர் படிச்சு தமிழை வந்து அவ்வளவு அழகா கத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழ் வார்த்தைகள் வந்து அவர்கிட்ட ரொம்ப அழகா விளையாடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர். பத்திரிகை துறையில பணியாற்றியவர். பத்திரிகை துறையில பேசும் படம் சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஹிட்டா இருந்த பத்திரிகை. ஸோ அதுல வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. பிரிமாலயா அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியரா ஒர்க் பண்ணியிருக்காரு. 1980ல இவர் வந்து தைப்பொங்கல் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. இயக்குனராகவே இருக்கிறாரு. அந்த படத்துல உள்ள பாடல்கள் பூரா பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த பாட்டை பாருங்க. கேஜி யேசுதாஸ், ஜென்சி பாடியிருப்பாங்க. போல ராஜா சார் தான் அருமையா இருக்கும். பாட்டு பூரா அருமையா போட்டு கொடுத்திருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கதாநாயகர்களுடைய தேர்வு எப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல ராஜா பனி வீழும் பூநிலவில் பாவை போல் சாரு, சக்கரவர்த்தி, அவரு, இவங்க நம்ம சரிதாம்மா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோயினா உஷா ராஜேந்தர், அவங்க வர ஹீரோயினுக்கு தோழியா வருவாங்க. ஹீரோயினா நம்ம ராதிகா தான். ஸோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா படம் சரியா அந்த அளவுக்கு போல. பாடல் செம்மையான பாட்டு. இந்த பாட்டை கேளுங்க. மலர்களின் அழைப்பிதழ் பொன்னிதழ்களின் சிறப்பிதழ். இது எழுதுனது எம்.ஜி. வல்லபன் தான். அவர் வந்து தமிழ் வார்த்தையில் அவ்வளவு அழகா விளையாடுவாரு. நான் சொன்ன மாதிரி இவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நான் பத்திரிகை துறையில பணியாற்றி இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு தூரம் பத்திரிகை துறையில இருந்தனால திரையுலகத்திலேயே ரொம்ப நெருக்கம். இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பீரியட்ல. ஸோ அவங்க அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்றத நான் ஒரு விஷயத்தை பத்தி நான் சின்ன உதாரணம் சொல்றேன். தைப்பொங்கல் அந்த படத்துல ரைட்டர் சுஜாதா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து 1970, 75 அந்த டயத்துல அந்த பிரியா, காயத்ரி, கரையெல்லாம் செண்பகப்பூன்னு அப்பவே அவர் படங்கள் பூராமே சினிமாவுக்கு போயிருச்சு. அவருடைய நாவல்கள் பூராமே சினிமாவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருந்த டைங்கள்ல அதுல இருந்து பணியாற்றியவர் கிட்டத்தட்ட சங்கருடைய இந்திரன் படம் வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமால. ரொம்ப ரெகுலராகவே கமல்ஹாசனுடைய விக்ரம் எல்லா படங்கள்லையுமே அவர் வந்தாரு. ஆனா ஒரு படத்துல கூட மனிதத்தனம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரோஜா படம், கன்னத்தில் முத்தமிட்டால், ஐ திங்க் அது நினைக்கிறேன். ஸோ கண்டுகொண்டேன் இப்படி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. சுஜாதா சார் வந்து அவ்வளவு ஒரு அருமையான ரைட்டரு. அப்படி ஒரு அற்புதமான ரைட்டரு. ஆனா அவரு எந்த ஒரு படத்துலையுமே தன் முகத்தை காட்டினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காட்டினதில்லை. ஆனா அவருக்கும் எம்.ஜி. வல்லவனுக்கும் உள்ள நட்பு பாருங்க. தைப்பொங்கல் படத்துல ஒரு சீன்ல வருவார். ரைட்டர் சுஜாதாவே வருவாரு. சுஜாதாகவே சுஜாதா வருவாரு. ஆமா.
பார்க்க நல்லா இருக்கும். அது ஒரு படத்துல தான் அவர் வந்திருக்கிறார். அப்ப அவர் அப்ப எம்ஜி வல்லவனுடைய அந்த ஒரு பழக்கத்தை பார்த்துங்க நீங்க. நட்பு எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ அந்த நட்பை வச்சு அவர் அடுத்தடுத்த சில படங்கள் இதுலயே மணிரத்னம் படத்துல இதே கோயில் படத்துல அந்த படத்துக்கு திரைக்கதை வந்து இவர் தான். கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை எம்ஜி வல்லவன். அடுத்த பாடல் இந்த பாட்டு எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்போம். கேஜே யேசுதாஸ். பூமேலே வீசும் பூங்காத்தே என் மேல் வீச மாட்டாயா. பூமேலே வீசும் பூங்காத்தே என் மேல் வீச மாட்டான பாட்டு. வாணி ஜெயராம் அம்மாவும் யேசுதாஸ் அவங்களும் அவ்வளவு அருமையா பாடிருப்பாங்க. இந்த பாட்டில் உள்ள வரிகள் கூட அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இந்த வீதியில வாழக்கூடிய பிச்சைக்கார மக்கள் அவங்களுடைய கதை சமூகத்தை வச்சு எடுத்திருப்பாரு. ஏசிய பிரகாசம் சார் டைரக்ட் பண்ணது, பேராசிரியர். ஸோ இந்த படத்துல இளையராஜா மியூசிக்ல இந்த பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாட்டு எழுதுனது எம்ஜி வல்லமன் சார் தான். ஸோ ஆனா நிறைய பேருக்கு நமக்கு அது தெரியறது இல்லை. இது இன்னும் ஆச்சரியமான பாடல்லாம் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து சொல்றேன். இது பகவதிபுரம் ரயில்வே கேட். காலை நேர காற்றே வாழ்த்தி சொல்லு, காலை நேர காற்று வாழ்த்து செல்லு. அந்த பாட்டை எழுதுனது எம்ஜி வல்லமன் தான். இந்த படம் சரியா போல, ஆனா பாடல் பூராமே அருமையான பாடல். இந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே வந்தோம்னா மண் வாசனை. இந்த மண் வாசனை பாருங்களேன். இந்த பாட்டு வந்து நம்ம ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு மலையாளம் சொல்றோம். சரிப்பட்டா அப்படியே வந்துட்டாரு, தமிழ்நாட்டிலே வளர்ந்துட்டாரு. தமிழ்நாட்டில் உள்ள மண் வாசனை அவருக்கும் படிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேளுங்க. இப்படி ஒரு பாட்டை அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அருமையான பாட்டு. மலேசியா வாசன் சாங்ஸ். பாரதி ராஜாவோட மண்வாசனை படத்துல அது எழுதுனது திரு எம்ஜி வல்லமன் சார் தான். பட் நிறைய பேருக்கு நம்மலாம் வைரமுத்துவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நான் கூட ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இது வைரமுத்து தான் கண்டிப்பா எழுதிப்பாரு அப்படின்னு. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எம்ஜி வல்லமன் அவர் எழுதுன ஒரு அருமையான பாடம். உன்னை நான் சந்தித்தேன். கோவை தம்பி படம், மதர்லாண்ட் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சாரோட இசையில கேஜே யேசுதாஸும் வாணி ஜெயராமும் பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். உன்னை காணும் நேரம் நெஞ்சம் ராகம் பழ பாடலுங்க. அது ரொம்ப அழகா எழுதியிருப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆச்சரியம். இவர் எழுதின பாட்டா இது, உண்மையிலேயே இப்பதான் எழுதியிருந்தாரா அப்படின்னு. ஏன்னா நம்ம கேள்விப்படவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான பாட்டை கொடுத்துருப்பாரு. இதுக்கு அடுத்து நம்ம இப்ப கூட 2K கிட்ஸ் வரைக்கும் கூட காலர் டியூனா வச்சிருப்பீங்க. இந்த மியூசிக்கை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் உள்ள வரும். அது ராஜா சாருடைய மேஜிக்னு சொல்லலாம். கேளு. வாழ்க்கை படத்துல கேட்ட சில்க் சுமிதாவுக்கு ரவீந்தருக்கும் இந்த பாட்டு. ஆனா செம்மையா போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது. மெலடின்னு சொல்லவும் முடியாது, ஃபாஸ்ட் பீட்டும் சொல்லிட முடியாது. ஆனா அப்படியே மயக்கம், ஒரு போதையில இருக்கிற மாதிரியான ஒரு மயக்கமான பாட்டு. அந்த பாட்டு ராஜா சார் கொடுத்துருப்பாரு. அந்த மயக்கமான பாட்டுகளுக்கு வரிகள் எழுதியது எம்ஜி வல்லமன் தான். இந்த பாட்டுக்கு அவர் தான் எழுதியிருந்தாரு. ஒரு அருமையான பாடல். அப்புறம் உதயகீதம். அந்த படம் பாட்டு புறாமே அருமையான பாடல் தான். எல்லாரும் கலந்தா எழுதினாங்க அந்த படத்துல. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான சாங், ஆட்டம் போட வைக்கக்கூடிய சாங். அந்த படத்துல புலமைப்புத்தன் எழுதியிருப்பாரு, முத்துலிங்கம் அவர் எழுதியிருப்பாரு, எல்லாருமே வைரமுத்து எல்லாம் எழுதிருந்தாங்க. அதுல இவர் எம்ஜி வல்லமன் எழுத இந்த பாட்டு எல்லாரையுமே ஆட்டம் போட வச்சிரும். என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடும். சரியான பாட்டு. ஆனந்த பாபு டான்ஸ், நம்ம மோகன் அவர்களுடைய பாட்டு, எஸ்பிபி சாருடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த பாடல்ல புறமே எஸ்பிபி சார் வாய்ஸ் வராது. இந்த பாடல் வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் தான் வந்திருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாட்டு. பாட்டு வரிகள் கூடாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது அவர் எழுதினதுதான். பாடல் நல்லா அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து திரைக்கதை எழுதியிருந்தாரு. நிறைய படங்களுக்கு திரைக்கதை, வசனம் இதையெல்லாம் எழுதியிருந்தவர்.
சரி, ராஜா சாருக்கு மட்டும்னு சொல்ல முடியாது. அடுத்து ஒரு 2 அருமையான பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல நான் சொல்லிர்றேன். ஆ கோவை தம்பி நம்ம மதர்லாண்ட் பிக்சர்ஸ் தான். அவங்க தயாரிச்ச படம். "மங்கை ஒரு கங்கை" அப்படின்ற படத்துல "லட்சுமி ஆதிகா பியார் லால்" அப்படின்னு சொல்லி ஹிந்தி இசையமைப்பாளர். சா பாட்டு இந்த பாட்டு கேளுங்க. "நீராடி வா தென்றலே" ஜானகி அம்மா வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இதே மேல் வாய்ஸ்ல வந்து தினேசன் ஒருத்தர் பாடியிருக்காரு. ஸோ அவரை பத்தி நான் நிறைய தேடுறேன், தெரியல. அவர் வேற எதுவும் பாடியிருக்காரா என்னன்னு தெரியல. அப்படி எதுவும் பாடியிருந்தாரு அப்படின்னா சொல்ல கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த பாடல்ல வந்து அவரு அந்த தினேஷ் பாடின அந்த லிரிக்ஸையும் பாருங்க. தென்றலில் எத்தனை சந்தங்கள் காதில் மன்மத தேசத்து தாளங்கள். இந்த மேல் வாய்ஸ் அவர் பாடினது, ஃபீமேல் வாய்ஸ் நம்ம ஜானகிமா பாடினது. தினேஷ் அவர் இந்த பாட்டு மட்டும் தான் பாடியிருக்காரா? இன்னும் பல பாடல் பாடியிருக்காருன்னு தெரியல. நானும் உள்ள போய் தேடி பார்க்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வரிசையான பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது அடுத்த பாடல் பாருங்க. "உயிரே உனக்காக" படத்துல ரொம்ப அருமையா அப்பெல்லாம் நதியா வந்து உள்ள வந்து நல்லா அடிச்சு போய்கிட்டு இருந்த நேரம். "உயிரே உனக்காக" மோகன் நதியா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. இந்த படத்துல அவர் எழுதின பாட்டு வந்து கவிதைகள் இவருடைய எழுத்துக்கள் அப்புறம் பாருங்களேன். ஒரு ஒரு மலையாளத்துல இருந்து இங்க வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமா இப்ப வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் போட்டுடலாம். அவர் பல மொழிகள் அப்படியுமே அந்த கலாச்சார மொழி அந்த மாதிரிலாம் போகணும். இப்ப ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குக்கு நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு, மலையாளத்துல மியூசிக் போட்டிருக்காரு, நிறைய பாட்டுக்கு இது பண்ணியிருக்காரு. அது தெரியாது. பட் ஆனா எழுத்து அப்படின்னு வரும்போது அவங்க வந்து வேற மொழியில இருந்து இங்க வந்து எழுதுறாங்க அப்படின்னா அப்ப தமிழ் அந்த அவர் எந்த அளவுக்கு அவர் ஊறி போயிருப்பாரு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், இசை பத்திரிகை ஆசிரியர், பாடலாசிரியர். அவருடைய பாடல்கள் நான் நிறைய பாடல்கள் மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியுது. "மீன்கொடி தேரில்" கரும்புவில் படத்துல "மீன்கொடி தேரில் மன்மதராஜன்" அந்த பாட்டு அவர் எழுதுனதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அவர் மனிதத்தில வரைக்கும் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் எழுதின நிறைய பாடல்கள் விடுபட்டு போயிருக்கும். சார் ஒரு சில பாடல்கள் விடுபட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பாடல் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவருடைய பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாடல்லாம் 80ஸ்ல உள்ள பாடல்கள். 80ல இருந்து அப்படியே 90 வரைக்கும் வருவாரு அவரு. 90 வரைக்கும் ஒரு 10, 12 வருஷம் அவரு டிராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாசிரியர். அவரை பற்றிய பதிவுல இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதிவு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.